Hi guys, இன்றைக்கு எங்களோட வீட்டுக்கு வந்திருக்கிறாரு இந்தியன் யூடியூபர் வில்லேஜ் ஃபுட் சஃபாரி என்று சொல்கிற ஒரு யூடியூபரும் எங்களோட இலங்கை சேர்ந்த ஜப்னாவை சேர்ந்த வவுனியா ஜெசி வ்ளாக்ஸ் என்ற யூடியூபர் ரெண்டு பேரும் எங்களோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி இரத்தினபுரையில் இரத்தினக்கல் பார்க்குறதுக்கு இனி நாங்கள் அவங்கள கூட்டிக்கும் போய்த்து இரத்தினக்கல் தோன்று எப்படி எடுக்கிற எப்படி விற்கிற எப்படின்னு சொல்லி எல்லாமே காட்ட போகிறோம். இனி சொல்லுங்கள் ப்ரோ, என்ன கதை எப்படி சும்மா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன் ப்ரோ, நல்லா இருக்கிறேன். உங்களே முதல் முறையான டிகா ப்ரோ மீட் பண்ணுறேன், சந்தோஷம். நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்கேன். இன்றைக்கு அவரை மீட் பண்ணது மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் உண்மையிலுமே உதவி இல்லாமல் பார்க்கலாது, அதாவது தெரிஞ்சவங்க இல்லாமல் பார்க்கலாது. அதுக்காக ப்ரோன்ற உதவியை தேடி வந்திருக்கிறோம். அதே மாதிரி நண்பர்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். எப்படி ஸ்ரீலங்கா என்ன சொல்லுது? ஸ்ரீலங்கா எல்லாம் நல்லா சொல்லுது, ரொம்ப நல்லா இருக்குது, எல்லா இடமும் சூப்பராக இருக்குது. எத்தனை நாள் இப்போ ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா வந்துட்டு கரெக்டாக ஒரு 10 நாள் ஆகுது. 10 நாள் ஆகுது. எங்கெங்கெல்லாம் போனீங்க? அவங்களுக்கு தான் தெரியும். நேற்று மையங்கண்ணே, யாழ்ப்பாணம், சிகிரியா, மையங்கனை, அடுத்தது ரத்னபுரி வந்திருக்கோம். கொழும்புக்கு போகிறோம். மட்டக்களப்பு போகிறது சந்தர்ப்பம் கிடைக்கல. எப்போ அப்போ இந்தியா போகிறீங்க? இந்தியா வந்துட்டு 5ஆம் தேதி ரிட்டர்ன் போகிறோம். ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஒரு 2 நாள் தான் இருக்குது. ஓகே, சூப்பர் ரைட். ஓகே, அப்போ நாங்கள் போயிட்டு கேம் சப்டெல்லாம் பார்ப்போம். ஓகே சீக்கிரம் சார், நீங்கள் பரவாயில்ல எடுங்க. இது சில கல்லுகள் இருக்கு. சில கல்லுகள் நூல் மாதிரி ஓடும். அது சுட்டாக்க ப்ளூ ஆயிடும். ஓ, சுட்டா ப்ளூ ஆயிடும். ஓ சரி. இதுக்கு நேச்சுரலா ஒரு ஹீரோ. அது சுட்டா அந்த கல்லு ஃபுல்லாவே பரவிடும். அது ரேட் அதிகம். எப்பா இப்போ இதோட மதிப்பு எவ்வளோ நான் இந்தியாவில் மஞ்சள் ஃபேமஸ். அந்த இது நோய் போட்டுருக்காங்க. சாமிக்கு போட்டு எவ்வளோ மஞ்சள் தாங்க இருக்கு. எவ்வளோ? 2 லட்சம். கொஞ்சம் பழுது இருக்கிறதுனால டேமேஜ் இருக்கனால 2 லட்ச ரூபா. நாங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. எங்களுக்கு வேணாம் கல் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன மதிப்பு வித்தியாசமா இருக்குது. வேற தொட்டு பார்க்கலாமாங்க? வெட்டியிருக்காங்க. கட்டமாக அந்த கல் இந்த மாதிரி ஷேப்பில் வெட்டி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்க எவ்வளோ. இங்கே பாருங்க, இந்த கட்டமாக இருக்கிற கல்லை எந்த மாதிரி வெட்டியிருக்காங்க பாருங்க. பார்க்க கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருக்குது. இதெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக செதுக்கி எடுத்துருக்காங்க பாருங்க. டைமண்ட் ஷேப்பில் அப்படியே கட் பண்ணி பாருங்க. எவ்வளோ சின்ன சின்ன கல் இருக்கு பாருங்க. இவ்வளோ கல் தேடி எடுத்துருக்காங்க. ஓ, இந்த கல் தான் கட் பண்ணாங்களா? இந்த கல் தான் இது கட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இருக்கிற கல்லை இந்த மாதிரி கட் பண்ணி ஷேப்பு கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவுக்கு போனா இந்தியாவுக்கும் அனுப்புறாங்க. இந்தியாவுக்கு இதில் எல்லோ சம்பா எல்லாம் இந்தியா தான் போகும். எல்லோ கலர் இந்தியாக்காரன் தான் வாங்குறாங்க. பிசினஸ் பண்றாங்க. ரத்னக்கல் எடுத்து வெளி மாநிலம் அவர் மட்டும் வெளிநாட்டுக்கு ஃபுல்லாவே வித்துட்டு இருக்காங்க. அது ஒவ்வொரு சின்ன சைஸ் கல்லோட விலையை பார்த்தீங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம். இந்தியாவிலேயே வாங்கிட்டு போவாங்க 10 லட்சத்துக்கு. அந்த அளவுக்கு இங்க மார்க்கெட் ரொம்ப பிஸியா இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா இந்த இங்கிலாந்து ராணி எலிசபெத் இருக்காங்க பாருங்க, அவங்க கையில போட்டிருக்க அந்த கலை என்ன கலர்? ப்ளூ சஃபாயா. அந்த கல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்து கொடுத்த கல்லாமா, இங்கேருந்து எடுத்துதான் அவங்க போட்டிருக்காங்க. அந்த ஏற்கனவே மண்டையில் உள்ள அந்த கோகுனூர் டைமண்டே எங்க ஊருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கையில போட்டிருக்க ரத்னக்கல் கூட ஸ்ரீலங்காவோடது இப்போ தெரிஞ்சிருச்சு. பாருங்க அவ்வளோ அளவுக்கு கூட்டம். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் நமக்கு இந்த கல் இங்கே வந்தாலே போதும். வரவங்களாம் அவங்க பாக்கெட்டில் ஏதோ உள்ள முட்டாய் எடுக்கிற மாதிரி பாயிலேருந்து எடுத்து காட்டுறாங்க. இது வேணுமா, வாங்கிக்கிறீங்களான்னு. அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக வந்துருக்காங்க. நாங்கள் வந்தப்பே ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிங்களாண்ணா எங்கே வாங்கலாம் அப்படின்னு. தெரியாதவங்க அந்த கல்லுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டோட பார்த்து வாங்கினாங்க. இப்போ தப்பான கல்லாக இருந்தால் திரும்ப அந்த சர்டிஃபிகேட்டை காட்டி அவங்க மேலே இது பண்ணலாம். அது பண்ணி அதை QR கோடு ஸ்கேன் பண்ணால் இல்லை டீட்டெயில்ஸ் பார்த்துங்க. இந்த மாதிரி தெரிஞ்சவங்க மூலியமா வாங்கினா தான் நல்லதே. பாருங்க, அண்ணன் இல்லைன்னா நாங்கள் இங்கே ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாதுங்க. அண்ணா ரொம்ப நன்றி நட்டிக்காண்ணா. இப்போ நாங்கள் இது மட்டும் இல்லை, இது எப்படி எடுக்கிறாங்க, இது எங்கே போயிட்டு எடுப்பாங்க, எப்படி மண்ணிலேருந்து அழுறாங்க, எப்படி க்ளீன் பண்ணுறாங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வர மழை பெஞ்சிட்டு இருக்கனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இருந்தாலும் எங்களுக்காக கஷ்டப்பட்டு உள்ளே போயிட்டு நாங்கள் போய் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் இல்லை, அந்த கேமரா வச்சுக்கிறது தெரியாது. இது எதுக்குன்னா சொல்லு, கல் உள்ள இருக்கிறது கூட தெரியுமா?
இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த கண்ணாடி எதுக்கு தானே பாக்குறீங்க? கல்லோட சைஸ் வந்து ரொம்ப 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 சின்ன கல்லா வரும். அதை உத்து நோக்கிறதுக்கு என்னடா அது என் கைராக்கெல்லாம் இவ்வளவு பெருசா தெரியுது பாருங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப பெருசா காட்டும். உள்ள ஏதாச்சும் டேமேஜ் இருக்கா இல்லையா அப்படின்னு கொண்டு நம்ம வந்துட்டு இதுல போட்டு பார்த்தா தெரியும். இதுல இருந்து யார் சைட்ல இருந்து பார்த்தா தெரியும், உங்க சைட்ல இருந்து பார்த்தா தெரியுதா நான் தெரியல. பாருங்க விரல் இருக்கிற விரல பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பெருசா தெரியும் பாருங்க. எவ்வளவு மைன்யூட்டா வந்துட்டு சின்ன சின்ன கிராம் கணக்கோட வந்துட்டு ரொம்ப கணிப்பு நினைக்கிறேங்க. பார்ப்போம் எப்படி செக் பண்றாங்க. 6 கிராம் 35 மில்லி கேரட். 6 கிராம் 35 மில்லி இருக்கு. அந்த மொத்தம் எடுக்கிறது பாட்டி மட்டும் தான் இருக்கு. அந்த மொத்தம் வந்து நார்மலான ஆளு தான் தெரியும். அவட்ட கையில கல்ல மாதிரி இது வந்து நம்மளே கல்ல கொடுத்தா அவருக்கு தெரியும் யாரு கொடுத்தாங்க காசு கிடைக்கும். அவரு போய் அந்த கல்ல கொடுப்பாரு, அது கொடுத்தோம். அந்த மாதிரி சிஸ்டம் இருக்கு. அள்ளி ஒரு ரூபா கூட நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு இங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க ரத்னக்கல். இப்போ அது மட்டும் இல்ல, அடுத்து நம்ம ரத்னக்கல் போயிட்டு எப்படி எடுக்கிறாங்க, அதை எப்படி டிசைன் பண்றாங்கிறதெல்லாம் பார்க்க போறோம். போயிட்டு பார்க்கலாம்னா கெமிக்கல் அது ரியாக்ஷன்ல கெமிக்கல் பூமிக்குள்ளால இப்படி வந்து அது ஒரு ஜாயிண்ட் ஆகும். எங்கேக்கு வந்து டச் ஆகுது அந்த இடத்துல வச்சு அது கெமிக்கல் ரியாக்ட் ஆகும். அந்த அசிட் வாட்டர் அப்படி ரியாக்ட் பண்ணுதானே, அந்த மாதிரி ரியாக்ட் ஆகினாப்புல அது இன்னும் அது காத்துலோடு படாம பூமிக்குள்ளனால அந்த ஹீட்டுக்கு டெம்பரேச்சருக்கு அது இந்த பூமியில் உள்ள டெம்பரேச்சருக்கு அந்த கெமிக்கலோட ரியாக்ஷன் ஆன இந்த கல்லா உருவாகும். இப்படி கிடைச்ச பிறகு இப்படி ஓகே. இப்போ வந்துட்டு மண்ணுலேருந்து எடுத்து சுத்தமாக கழுவி எடுத்துட்டு வந்து அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது பாலிஷ் பண்ணி ரெடி பண்ணால் அந்த மாதிரி இருக்கு பாருங்க. இது இப்படி ரெடி பண்ணால் தான் மதிப்பு அதிகம் அதுக்கு. இன்னும் ஒரு கல் வந்துட்டு பாலிஷ் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? அது கல்லிட மாதிரி கல்லிட சைஸ்ட மாதிரிக்கு கல்லிட வெரைட்டி மாதிரிக்கு அது சேஞ்ச் ஆகும். கிட்டாகி போட்டு மாணிக்க கல் வேறு சும்மா வேறு கல் வேறு. அதுக்கு நாங்கள் இங்கே எங்கே போகணும்? கிட்ட தான் இது பக்கத்தில் தான் இருக்கு. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ணா நீங்கள் வந்துட்டு அண்ணனை வேணா கூட்டுங்க. அண்ணன் வந்துட்டு இங்கே தான் இருக்காங்க, உள்ளூர்காரங்க. நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அண்ணனை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு ஜெம்மை பற்றி அவ்வளோ பெருசாக தெரியாது. ஜெம்மை தெரிஞ்சாக்கள் கரெக்டாக பற்றி தெரியாடும் எல்லாத்த பற்றியும் தெரியும். எல்லாத்தையும் தெரியும்.